வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கிராஷ் கோர்ஸ்க்கு எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க, இன்னும் எவ்வளோ ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபராக ஆஃப்லைனுக்கு 7500 ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4500 ஃபீஸும் நம்ம கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் ஆஃப்லைன் டைரக்ட் பேட்சுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காங்க, இன்னும் 22 ஸ்லாட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஆன்லைன் பேட்சுக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காங்க, இன்னும் 20 ஸ்லாட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9080549920 ஆர் 8012805001ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்கம்மா. கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயிலுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கம்மா. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கப்பியின் வழியே செல்கின்ற ஒரு லேசான கம்பியின் முனைகளில் W1 மற்றும் W2 ஒருவேளை கப்பியின் மேல் நோக்கி G என்ற முடுக்கத்துடன் தூக்கப்பட்டால் கப்பியில் ஏற்படும் இழுவிசை அப்படிங்கிறது கொஸ்டின் கொடுத்தது. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு W1, இதுக்கு பேரு W2. அவன் இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், W2 ஒருவேளை கப்பியின் மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும், இதுக்கு ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இனி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டா டென்ஷன் T கண்டுபிடிச்சிட முடியும் தானே, அவ்வளவுதான். கேள்வியெல்லாம் ஹெவியெல்லாம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், W1க்கு போடலாமா. W1 அப்படிங்கிறது வெயிட் கண்ணா, வெயிட் தானே. W1 நத்திங் பட் மாஸ் 1 into G, W2 நத்திங் பட் மாஸ் 2 into G. நம்ம mgன்னு போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக W போட்டுக்கலாம், ஏன்னா W தானே வெயிட், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்ப W1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா கீழ் நோக்கி W1, மேல டென்ஷன் ஃபோர்ஸ், வாய்ஸ் கேக்குதா இல்லையா, ஆன்சர் வர மாட்டேங்குது. மேல டென்ஷன் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் கீழே. அப்போ ஈக்குவேஷன் என்ன பில்ட் பண்ணுவோம், W1 மைனஸ் டென்ஷன் T which is equal to இந்த மாஸ் M1ன்னு வச்சுக்கலாம், ஆக்சலரேஷன் ஏன்னு வச்சுக்குவோம். ஈக்குவேஷன் 1 பில்ட் ஆயிடுச்சா, அவ்வளவுதான். ஈக்குவேஷன் 1 பில்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, வேற ஏதாவது கேள்வியில் எக்ஸ்ட்ரா இருக்கா. இப்படி இந்த ஈக்குவேஷனை பில்ட் பண்ணோம் பாத்தீங்களா, இது வரைக்கும் போட்டது கரெக்ட். ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், கவனிக்கன்னா. என்னன்னா, நார்மலா ஆக்சலரேஷன் இல்ல, கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா G என்ற முடுக்கத்துடன் தூக்கப்பட்டால், கேள்வியில A மட்டும் இல்ல Gயும் இதுல ஆட் ஆகுது. Gங்கிற முடுக்கத்தோட தூக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு என்ன, ஆல்ரெடி ஒரு G பிளஸ் இன்னொரு G, அப்ப 2G ஆயிடுமா. அப்ப 2 டைம் M2G. அப்ப இது W2 கிடையாது, என்ன அர்த்தம், 2 டைம் W2ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் கீழே வரப்பையும் G தானே வரும். ஸோ இங்கிருந்து அப்படியே இப்படி தானே போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு G, ஸோ ஆல்ரெடி கிராவிடேஷன் இழுக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு G சேர்ந்ததுனால இதுவும் நமக்கு என்ன சொல்லலாம், 2 டைம் M1Gன்னு சொல்லலாம். அப்போ இதுவும் நமக்கு என்னது, 2 டைம் W1. அப்போ இது 2 டைம் W1 மைனஸ் T ஈக்குவல் டு M1A. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா W2, அதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் W2 இழுக்கும், மேலே டென்ஷன் ஃபர்ஸ்ட் T இருக்கும், ஆக்சலேஷன் ஓவராலா மேல் நோக்கி இருக்கும். அப்ப இதுக்கு ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா T மைனஸ் 2 டைம் W2 which is equal to மாஸ் வந்து M2 into ஆக்சலரேஷன் A. ஆக்சலரேஷன் நமக்கு என்ன வரும், ஏன்னு வரும். ஆக்சலரேஷன் நத்திங் பட் A. இந்த பக்கம் A மட்டும் வேணும்னா நான் என்ன சொல்லலாம், T by 2W2 divided by ஒரு ஏன்னு வரும். சரி M2 வரும், சரி M2 வரும். இந்த A மட்டும் இந்த பக்கம் இது டிவிஷன்ல கொண்டு வந்தா இந்த A வேல்யூவை இதில் அப்ளை பண்ணலாம். 2 டைம் W1 மைனஸ் T which is equal to M1 ஏங்கிற இடத்துல T மைனஸ் 2 டைம் W2 divided by M2. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன வருது, உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 டைம் W1 மைனஸ் T which is equal to M1T மைனஸ் 2 டைம் M1 W2 காமனா டிவைட் பை M2. இது இந்த பக்கம் போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 2 டைம் M2 W1 அப்படிதான் வருது, மைனஸ் T டைம் M2 இட்ஸ் கிவ்ஸ் M1T மைனஸ் 2 டைம் M1 W2. T மட்டும் ஒரு சைடு கொண்டு வருவோம், அதனால அந்த பக்கம் பிளஸ்ல போட்டோம். M1T பிளஸ் T இன்டூ M2, இது இந்த பக்கம் பிளஸ்ல வரட்டும். 2 டைம் M2 W1 plus 2 time M1 W2. ஓகே ரைட்டு. இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண முடியாது, வேற ஏதாவது யூனிக் மெத்தட் அப்ளை பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டையும் வந்து காமனாக என்ன வெளியே எடுக்கலாம், T வெளியே எடுத்தோம்னா M1
இன்ட்டு M2. இதுல இருந்து காமனா 2 வெளியெடுக்க முடியும், மற்றபடி எதுவும் வெளியெடுக்க முடியாது. அப்படி எடுத்தோம்னா M2 W1 M1 W2. வேற நம்ம கேன்சல் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி W1 which is equal to M1G. இல்லை நமக்கு W தான் ஆன்சர்ல வரணும், அதனால இதை அப்படியே கொஞ்சம் மாத்துறேன். W1 which is equal to M1G. அப்போ நமக்கு M1 வேணும் அப்படின்னா W1/G. அப்போ M2 அதே மாதிரி போடலாமா? அப்போ M2னா W2 divided by G into W1 plus இந்த இடத்துல M1 போடணும்னா W1 divided by G into W2, which gives T into M1 plus M2 plus M2. பார்ப்போம். இது ரெண்டுலேருந்து காமனா G வெளியே எடுக்கலாமா? இது ரெண்டு காமனா வந்து G வெளியே எடுக்கலாம். G வெளியே எடுத்தோம்னா 2/G உள்ள என்ன இருக்கு, W1 into W2 plus again W1 into W2 gives T into M1 plus M2. இது ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ ஆட் பண்ணா 2 டைம், அப்போ 2/G into 2 டைம் இல்ல ஆட் தானே பண்றோம், 2 டைம் W1 W2 which gives T into M1 into M2. இதை ஆட் பண்ற மாதிரி இல்ல, 2 into 2 4. அப்போ 4 டைம் W1 W2 divided by G which is equal to T into M1 M2. நெக்ஸ்ட் இதில் அந்த G அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போங்க அப்படின்னா 4 டைம் W1 W2 which is equal to T into M1G plus M2G. இது என்னது, W1 இது W2 தானே, அப்போ 4 டைம் W1 W2 which is equal to T into W1 plus W2. அண்ட் டென்ஷன் T மட்டும் வேணும்னா நமக்கு ஆன்சர் 4 டைம் W2 by W1 W1 plus W2. W டென்ஷன் மட்டும் இருக்கு, இது சாய்ஸ்ல இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கு, அதான் ஆன்சர். கீழ்கண்ட படத்தில் கப்பி P1 நிலையானது. ஸோ இந்த புள்ளி ஸ்டேபிளா இருக்கு, இந்த புள்ளி ஸ்டேபிள். P2 இயங்கத்தக்கது. P2 வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன போயிட்டு வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கயிறு மாற மாற அது மேலே கீழே போயிட்டு வருமா P2. அப்போ W1 equal to W2 100 நியூட்டன். இந்த W1 வெயிட்டும் 100 நியூட்டன், W2 வெயிட்டும் 100 நியூட்டன் எனில் கோணம் P2 P1 இன் மதிப்பு. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா இங்க ஒரு தீட்டா வரும், இங்க ஒரு தீட்டா வரும், 2 தீட்டா. ஸோ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்ச ஆன்சர். சரி, ஓகே கவனிக்கணும். ஸோ புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் அட்டாச் ஆகி இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இதை சுற்றி இங்கே ஒரு சர்ஃபேஸில் அட்டாச் ஆகிருக்கு ஒரு புள்ளியில் ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா W1 அட்டாச் ஆகிருக்கு, இந்த இடத்துல W2 அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து அவன் கேட்கக்கூடிய கோணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து P2 இது P1 அப்படின்னா அவன் கேட்கறது இது A P2 P1 A P1 P2 எது சொன்னாலும் ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கிருந்து இது வரைக்கும் கோணம் அப்படின்னா டைரக்டா ஒரு லைன் போடுங்க, இந்த இடத்துல ஒரு கோணம் கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு கோணம், அதான் இந்த கோணத்தை அவன் கேட்கறான். சரி, ரைட். இப்போ நீங்க கொஸ்டின் பேப்பர்ல W2க்கு மட்டும் பாருங்களேன். W2 அப்படிங்கிறது கீழே வந்து W2 இழுக்கும், ஆனா மேல இந்த பக்கம் டென்ஷன் T, இந்த பக்கம் டென்ஷன் T, அப்படி டென்ஷன் T இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தீட்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் கொஸ்டின் பேப்பர்லயே அவன் எடுத்துக்க சொன்னான், இதை தீட்டாவை எடுத்துக்க சொல்லியிருக்கான், இதுக்கு இதை தீட்டாவை எடுத்துக்க சொல்றான். ஒரே கயிறு தான், அதனால டீன்னு மட்டும் நான் பேர் வச்சுக்கிறேன். இதோட வெர்டிகல் காம்பனண்ட் சரி, இதோட இந்த இடத்துல இந்த பக்கம் தீட்டா இருக்கு, அப்ப இது T cos தீட்டா, அப்ப இந்த இடம் T sin தீட்டா. அதே மாதிரி இவனுக்கு குறைஞ்சோம்னா இந்த பக்கம் T sin தீட்டா, இந்த இடத்துல T cos தீட்டா. அப்போ W2ங்கிறது நகருதுன்னு கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கான். பட் ஓவரால் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவைப்படாது. இது மேல இது கீழே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க போறது கிடையாது. அது மேல இது கீழே அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு இருக்க போறது இல்லை. அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், W2 இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 2 times T cos தீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கு, 2 டைம் T cos தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கு. இதுல தீட்டா கண்டுபிடிச்சனா ஆன்சர்மா. ஸோ W2 கொஸ்டின் பேப்பர்ல 100ன்னு கொடுத்துருக்கான். 2 டைம் டென்ஷன் T நமக்கு தெரியல, அடுத்து வந்து காஸ் தீட்டாவும் தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், W1க்கு ஒரு ஃப்ரீ பார்ட் டயக்ராம் போடலாம். W1 பிரச்சனையே கிடையாது, கீழே W1 மேல டென்ஷன் T அப்படிங்கிறப்போ T1 which is equal to W1
W1 நமக்கு அதுவும் 100 நியூட்டன் தான் எடுத்துருக்க சொல்லியிருக்கான். இதில் T1 வச்சுக்கணும், எல்லாமே கயிறு ஒன்று தானே, அப்போ டீன்னு மட்டும் வச்சுக்குவோம். அப்போ டீங்கிற இடத்துல என்ன போடலாம், 100 இன்டூ cos θ, அவ்வளோதான். சம் முடிஞ்சு. 100 கேன்சல், 1/2ன்னு வரும், காஸ் இன்வர்ஸில் வரும். அப்போ தீட்டாவோட வேல்யூ 1/2 எந்த இடத்துல வரும், 60 டிகிரியில் வருமா, 60 டிகிரியில் வந்துடுச்சு. தீட்டா ஒரு தீட்டா 60 டிகிரி, நமக்கு தேவை 2 தீட்டா. அப்போ 60 into 60, அப்போ 2 into 60 60 120 டிகிரி. புரியுதா இல்லையா? 120 கொஸ்டின் பேப்பர் சாய்ஸ் டில பாருங்க. இதுவும் ஒரு ஈஸியான கேள்விதான். சரியா, இதுவும் நமக்கு ஒரு ஈஸியான கேள்விதான். ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணால் போதுமானது. அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்போ வெவ்வேறு நிறையுடைய n மரச்சட்டங்கள் உராய்வில்லாத சாய்தளத்தின் மீது தொட்டுக்கொண்டு வைக்கப்பட்டுள்ளன. அவை ஒரே சமயத்தில் விடுவிக்கப்படுகின்றன. n-1 n-வது சட்டங்களுக்கு இடையே உள்ள இடைவே இது n, இது n-1. இதுக்கு நடுவுல இடைவினை விசை நார்மல், தொட்டா நார்மல் தானே, இடையில இருக்கக்கூடிய தானே. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் கேட்குறான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன குறைஞ்சா போதும், இன்பிட்வீன்ல கண்டுபிடிச்சிட முடியும். n எப்படி வரைவீங்க, இதுதான் அந்த மேலே கூடிய n பாக்ஸ், தெரியுதா இல்லையா? இதை மட்டும் கவனிங்க, மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதுதான் நமக்கு n பாக்ஸ். அவன் n பாக்ஸுக்குள்ள என்ன மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், இடைவினை விசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்ல எவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்கானே தவிர்த்து மற்றபடி இது ஒன்றும் டெப்த்தான கொஸ்டின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, கேள்வி கவனிங்கம்மா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அது கண்டிப்பாக பாக்ஸ் எந்த பக்கம் தள்ளும், இந்த பக்கம் தள்ளும். இது டி. ஓவராலாக எல்லாமே அழகா கீழே போயிட்டு இருக்கு, அழகா கீழே போயிட்டு இருக்கு. அப்போ உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிட முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கீழ் பக்கம் தான் நமக்கு என்ன இருக்க போகுது, ஆக்சலரேஷன் இருக்க போகுது. பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? கீழ் பக்கம் தான் நமக்கு ஆக்சலரேஷன் ஏ இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து mg cos θ, இந்த பக்கம் mg sin θ. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் n-1வது பாக்ஸ்னால, n1- அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸ், இந்த பாக்ஸால கிரியேட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். அங்க பாருங்க, இந்த mg cos θவும் n-ம் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா ஓவரால் பாக்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, கீழே போயிட்டு இருக்கு. அப்போ அது இன்னும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதெல்லாம் பெரிய அளவுக்கு வேல்யூ வராது, கேன்சல் ஆகுறதுனால அது கீழேயே போகுது. ஸோ ஓவராலாக பாக்ஸ் மேலே இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. அப்போ இதை வச்சு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டால் போதுமானது. ஸோ ஆக்சிலேஷன் சைடு போகிறது பாசிட்டிவ், அப்போ mg sin θ பாசிட்டிவ். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் நெகட்டிவ், which is equal to இந்த பாக்ஸோட மாஸ் இன்டூ அதோட ஆக்சலரேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்போ n மட்டும் கண்டுபிடிச்சோம்னா இல்லை ஏ கண்டுபிடிச்சாலும் தூக்கி உள்ள வேலை போட்டால் முடிஞ்சு. இந்த ஆக்சலரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த ஆக்சலரேஷன் இருக்கு. வெவ்வேறு நிறையுடைய n மரச்சட்டங்கள் உராய்வில்லாத சாய்தளத்தின் மீது தொட்டுக்கொண்டு இருக்க வைக்கப்படுகின்றன. அவை ஒரே சமயத்தில் விடுவிக்கப்படுகின்றன. n-வது சட்டங்களுக்கு இடையே உள்ள இடைவினை விசை என்ன? இங்க பாருங்க, இது ஒரே மட்டும் அழகா ரிலீஸ் ஆகி கீழே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கீழே வந்து இது ஃபுல்லாக இழுத்துட்டு போகக்கூடியது ஆக்சிலேஷன் டு தி கிராவிட்டி தான், ஆக்சலேஷன் டு தி கிராவிட்டி தான் கீழே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப இது g cos θ, இந்த பக்கம் பார்த்தோம்னா g sin θ. அதுதான் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாக்ட் ரீசன். அப்போ இந்த ஏங்க இடத்துல g sin θ போடலாமா? அப்போ m1 இந்த இடத்துல g sin θ போடலாம். இந்த பக்கம் mg sin θ மைனஸ் என்னன்னு போடலாம். இது பிளஸ்ஸாக கொண்டு போங்க, அதை மைனஸாக கொண்டு வாங்க. அப்போ m1g sin θ மைனஸ் m1g sin θ which is equal to n. ஸோ n அப்படிங்கிறப்ப கேன்சல். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் 0. கிளியரா? நார்மல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன டெவலப் ஆகுது, 0 நார்மல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. மற்றபடி எதுவுமே நீங்கள் எடுத்துக்க தேவை கிடையாது. கிளியரா? ஸோ இந்த ஆக்சலரேஷன் யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் டப்புன்னு கீழே விழுது. அப்போது ஜி தான் ரீசன். பட் நமக்கு எந்த ஜி எஃபெக்டிவாக இருக்குன்னா ஜி சைன் தீட்டா தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால ஏங்கிறதுல ஜி சைன் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஜி இந்த கேள்வி நம்ம டெஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி இங்கே கவனிக்கணும். As shown in the figure, இந்த டயக்ராம்ல காட்டுன மாதிரி ஆக்சலரேஷன் m is with respect to ground 2 meter per second. m அப்படிங்கிறது தான் இந்த கேபிட்டல், இந்த இன்க்ளைன் பிளேனோட மாஸ். அது போகக்கூடிய ஆக்சலரேஷன் பாருங்க, அந்த பொட்டி இந்த பாருங்க, அந்த இன்க்ளைன் பிளைனு இந்த பக்கம் வேகமா 2 மீட்டர் per second ஸ்கொயர் வேகத்துல போகுது. அதே மாதிரி அதுல வந்து ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணி ஒரு பொட்டி ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பொட்டி இந்த பக்கம் இழுத்துச்சுன்னா இது இந்த பக்கம் தான் இழுக்கும்.
இந்த இதோட தானே இப்போ ட்ரை பண்ணோம். ஸோ இது 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வேகத்துல இந்த பொத்த இன்க்ளைன் பிளேன் இந்த பக்கம் நகர்ந்துச்சுன்னா இந்த பெட்டியும் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வேகத்துல தான் நகரும். அப்ப ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்மால் லெட்டர் m வித் ரெஸ்பெக்ட் டு கேப் லெட்டர் m இஸ் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். மற்றபடி கொடுத்ததெல்லாம் உங்களே குழப்புவதற்கு மட்டுமே. அடுத்து இந்த கேள்வி நம்ம கிளாஸ்லேயே போட்டோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? ப்ரொஜெக்டைல் மோஷன் வித் ஆல்ஃபா தெரியுதா இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா, இந்த இடத்துல ஆல்ஃபா, ஞாபகம் இருக்கா இல்லையா? யூ காஸ் தீட்டா இன்டு செக் ஆல்ஃபா. இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா இல்லையாண்ணா? இந்த ஸ்பீடு வி, இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்பீடு வி டேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ வி டேஷ் இந்த இடத்துல காஸ் ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பக்கம் வி காஸ் தீட்டாக்கு அது ஈக்குவல் தான். ஹரிசாண்டல் இந்த வெக்டார் ஈக்குவல் தானே. அப்போ வி டேஷ் மட்டும் வேணும்னா வி காஸ் தீட்டா இன்டு 1 பை காஸ் ஆல்ஃபா. அப்போ வி காஸ் ஆல் தீட்டா இன்டு செக் ஆல்ஃபா. முந்தானே தானே நடத்தினேன் நம்ம, இப்போ நம்ம டெஸ்ட்லேயே கொடுத்துருந்தோம்ல யூ காஸ் தீட்டா இன்டு செக் ஆல்ஃபா. இது நான் இப்போ நடத்திட்டேன். இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி நடத்திட்டேன். வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டென்ஷன் ஜீரோவா இருக்கும்? ஹையஸ்ட் பாயிண்ட்ல. ஒரு வெர்டிக்கல் சர்க்கிள்ல ஹையஸ்ட் பாயிண்ட்ல டென்ஷன் வந்து ஜீரோ. இது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. அடுத்தது which of the following change with increase in the temperature? temperature increase ஆக எது இன்க்ரீஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் மொலாலிட்டி கொடுத்துருக்கான். மொலாலிட்டிக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் weight of solvent into கிலோகிராம். இதுல மோலோ வெயிட்டோ எதுவுமே டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் எது டிபெண்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு PV = NRT. இதுல டெம்பரேச்சர், வால்யூம், பிரஷர். அப்போ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி டு வால்யூம். வால்யூம் வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? பிரஷர் வந்தா டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகும். அவ்வளவுதான் தவிர்த்து மற்ற எதை மூலமா அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல மோலால அஃபெக்ட் பண்ண முடியாது, தப்பு. வெயிட்டாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மொலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்டை டெம்பரேச்சர் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆன்சரா வராது. வெயிட் ஆஃப் த ஃபிராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். அப்போ ஃபிராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்னா இப்போ டோட்டல் சொல்யூஷனோட வெயிட்டை கீழே போட்டுக்கலாம், அதில் சொல்யூட்டோட வெயிட்டை மட்டும் மேலே போட்டுக்கலாம். அப்படின்னா தான் அது ஃப்ராக்ஷன், பின்னம்னு சொல்கிறது. மொத்த கரைசலோட நிறையில் அந்த கரைபொருளோட நிறை எவ்வளோன்ட்டு. பட் மேலேயும் கீழே ரெண்டுலேயும் நமக்கு என்னதான் நிறை தான் வருது. அப்போ அதுவும் நமக்கு என்னது அஃபெக்ட் ஆகாது. இதில் பாருங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் பிரசன்ட் இந்த வாட்டர். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுமா. 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்னு வரணும், present in 1 liter of வாட்டர்னு வரணும். இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். அப்போ சொல்யூட்டோட வெயிட்டு டிவைடட் பை அது 1 லிட்டர். 1 லிட்டர்னு என்னம்மா? வால்யூம் தானே. வால்யூம் எதால அஃபெக்ட் ஆகும்? டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகும் தானே. அப்போ யார் வந்து அஃபெக்ட் ஆவாங்க? ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் present in 1 liter of water. தண்ணீரில் இருக்கும் கரைப்பானின் பின்னம். அதாவது 1 லிட்டர் தண்ணீர்னு சொல்லியிருந்தா அதை பிடிச்சிருக்கலாம். 1 லிட்டர் வருது, 1 லிட்டர்னா கன அளவு அப்படிங்கிறது வெப்பநிலையால பாதிக்கப்படும். மோல் பின்னம் அப்படிங்கிறதுலையும் நமக்கு நிறை தான் வரும். அப்போ அதுவும் வெப்பத்தால பாதிக்கப்படாது. அப்போ எது மட்டும் தான் வெப்பத்தால பாதிக்கப்படும்? இந்த 1 லிட்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம். அது இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் தான் சொல்லலான்னு கொண்டு வந்தேன். எல்லாம் பார்த்துடலாம், ஷார்ட்டாக தானே, ஒரு பிரச்சனை இல்லை, 10 நிமிஷம் ஆகும். கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது P பிளாக்ல படிப்போம். இட்ஸ் ஓகே. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கவனிக்கணும், இந்த எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன்ல இவனை மட்டும் எடுத்துக்கங்க. இவனோ 2 பேர்ல ஒருத்தன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல 1 இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு அர்த்தம் 1 மோல் கண்ணா. அந்த 1 மோல் ஆஃப் I2 இருக்கு பாத்தீங்களா? இந்த I2 எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணனால கிடைச்சிருக்கு இல்லையா? 1 மோல் ஆஃப் H2O5 ரியாக்ட் பண்ணனால கிடைச்சிருக்கு. இந்த 2 ஐடியாவும் நம்ம டப்புன்னு போட்டுக்கலாம். 1 மோல் ஆஃப் CO ஆர் 1 மோல் ஆஃப் H2O5 அப்படிங்கிறது. இந்த 5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்க முடியாதா? கூடாது. ஏன்னா இது யார் மூலமா கிடைச்சிச்சு? இவங்க 2 பேர்த்து மூலமா தான் கிடைச்சிச்சு. இப்போ கேள்வி படிங்க. 2 கிராம் ஆஃப் மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து நமக்கு 2 கிராம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்ல நமக்கு கொஸ்டின் பார்ப்போம். reaction with the excess of H2O5 produced 2.54 gram of I2. இந்த I2 எவ்வளவு கிடைக்குதா? 2.54 கிராம் அளவுக்கு கிடைக்குது. What would be the percentage mass of CO2 in original mixture? இதுல CO2 கலந்துருக்குன்னு பாத்தீங்களா? யாரோட? CO மிக்சர் ஆயிருக்கு. இதோட மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறான். மாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா டோட்டல் சொல்யூஷனோட மாஸ் வேணுமா? அப்போ 2 பேர்த்தோட வெயிட், அதை கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2 கிராம்.
இதில் கார்பன் மோனாக்சைடு மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா இன்டூ 100 போட்டோம்னா ஆன்சர். புரியுதா இல்லையா? இன்டூ 100 போட்டால் நமக்கு ஆன்சர். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் கார்பன் டை ஆக்சைடு மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை. ஆனால் கார்பன் மோனாக்சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன், கார்பன் மோனாக்சைடான மாசை கண்டுபிடிச்சி அதை 2 கிராம்லேருந்து மைனஸ் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருமா? ஐடியா புரியுதா? கார்பன் மோனாக்சைடுக்கான வெயிட்டை கண்டுபிடிச்சி கார்பன் டை ஆக்சைடை கண்டுபிடிச்சி அதை தூக்கி இங்கே போட்டு ஆன்சர் கொண்டு வர போறேன். அது மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன் அந்த மாதிரி இருக்கு. இந்த CO2 இந்த I2 வச்சு தான் கொண்டு வர போறோம். ஏன்னா I2க்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். சரி, இப்போ கவனிங்க, I2வோட மோல் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அயோடைடோட 2 அயோடைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் 254 கிராம்னு வரும். அப்போ மோல் கண்டுபிடிச்சிடலாமா? I2க்கு மட்டும் I2வோட மோல் கண்டுபிடிக்கணும்னா given mass divided by molecular mass. given mass 2.54, மோலார் மாஸ் 254. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது பீரியாடிக் டேபிளில் இருக்குல்ல, ஸோ அதனால அதை போட்டுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இது என்ன கிடைக்கும்? 0.01 மோல். யாரு? I2க்கு 0.01 மோல். அப்போ அதே மோல் தான் எல்லாத்துக்கும் ஈக்குவல். அதில் கூட நம்பர் மட்டும் மாறும். அப்போ கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ மோல்? இன்டூ 5 போட்டோம்னா 0.05 மோலா? 0.05 மோலா? I2O5 எவ்வளோ மோலா இருக்கும்? 0.01 மோல். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மோல் வேல்யூ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? CO மோல் கிடைச்சிருச்சு. அதோட மோலிகுலர் மாஸ் எனக்கு போட தெரியும். என்னன்னு போடுவீங்க? மோலிகுலர் கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 18, ஆட் பண்ணா 30. அப்போ இதோட மோலார் மாஸ் கிவன் மாஸ் கண்டுபிடிச்சிடல. ஸோ இது வந்து கிவன் மாஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மோல் வந்து 0.05. அதோட எதை மல்டிப்ளை பண்ணுறோம்? 30 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ். அப்போ ஒரு 0 கேன்சல். 3 இன்ட்டுனா 1.5. ஓகே தான், ரைட் தான், ஒரு பிரச்சனை இல்லை. 1.5 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு 0க்கு ஒரு 0 கிடைச்சது 0.5. இது யாரோட வெயிட்டுக்குண்ணா எக்ஸாக்டா? 1.5 கிராம்ங்கிறது கார்பன் மோனாக்சைடு. இப்போ கிடைச்சிருச்சா? அப்போ 2 கிராம் மைனஸ் 1.5 கிராம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு கொஸ்டின் பேப்பர் கார்பன் டை ஆக்சைடு வெயிட் 0.5 கிராம். அப்போ இந்த இடத்துல 0.5 போடுவோம். அவ்வளோதாங்கண்ணா. இந்த 2 இதெல்லாம் கேன்சல், இது மேலே கீழே கேன்சல் பண்ணா 50 டிவைட் பை 2 25. சார் ஆக்சிஜனுக்கு 16 தானே சார்? அதானே பார்த்தேன். எங்கேயோ ஒரு சின்ன ரைட்ல ஆக்சிஜனுக்கு 12, கார்பனுக்கு 16. அப்படியே 8 28 கண்ணா. 28 இதை பார்த்தேன் 28. அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்போ கார்பன் மோனாக்சைடுக்கு நான் கண்டுபிடிச்சது 0.05. அதோட எதை மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 28. அதோட 28 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 0.4 10 1 4. அப்போ 2 0 வச்சா 1.4. அப்போ எக்ஸோட வேல்யூ 1.4 கிராம். 1.4 கிராம். அப்போது இந்த இடத்துல அழகாக மாற்றி விட்டுருவோம். அப்போது கார்பன் மோனாக்சைடு 1.4 கிராமு. அப்படிங்கிறப்போ 2 கிராம் மைனஸ் 1.4 கிராம். ஏன்னா மிக்சரோட இது டோட்டலாக 2 கிராமு. அப்போ 0.6 கிராமு. இந்த இடத்துல என்ன போட போகிறோம்? 0.6 போட போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் மேலே என்ன வரும்? 60 வரும். 60க்கு கீழே 2 வரும். அப்போ ஆன்சர் 30% வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். வீடியோட எண்டில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான போர்ஷன் தான் இது. நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நான் சஜஷன் பண்ணுவேன். ஒன்று, இதுக்கான சரியான மெட்டீரியல் நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தியரி நீங்கள் நல்லா படிப்பீங்க. தியரி படித்ததுக்கப்புறம் 2வது விஷயம் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த 2 விஷயமே நீட் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம சித்தி எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் இந்த 2 விஷயம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் 11th பயாலஜி அண்ட் 12th பயாலஜிக்கான தமிழ் மீடியம் NCERT பேஸ்டு மெட்டீரியல் நம்ம அகாடமி சார்பில் இருக்குது. எல்லாராலையுமே வாங்கிக்க முடியும். இதை வாங்குறதுக்கு 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை வாங்கிக்க முடியும். இந்த மெட்டீரியல் வாங்கிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாயிண்டான மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. 2வது விஷயம் டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட்டு. நீங்கள் மெட்டீரியல் வாங்கினா மட்டும் போதும், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் வாங்கினதுக்காகவே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும்
யூனிட் டெஸ்ட் 2 டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டும் நடந்துடும். அதனால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இது மூலமாக கிடைச்சிரும். ஸோ மெட்டீரியல் வாங்குறது மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கிடைக்க போகுது, உங்களுக்கு புக்ஸோட டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட்டும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து புக் ஆர்டர் போட்டாலும் ஒரே நாளில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். எந்த வகையான டெலிவரி சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் தான். இந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாமா? இதுக்கான ஃபர்தர் கூடிய டவுட்ஸு அண்ட் எப்படி உங்களுக்கு பை பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே 9080549220 நம்பரை கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாமா? மெட்டீரியல் வாங்கி உங்கள் ப்ரிப்பரேஷனை சீக்கிரமாக ஆரம்பிங்க. தேங்க்யூ.